Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மார்னிங் அப்டேட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயணிக்குது அப்படின்றத உங்களுக்கு மறக்காமல் உங்களுடைய லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்பவும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி தேதியிலேருந்து யூடியூபர்ஸ் இருக்காங்க. எல்லாம் பை அபவ் சேல் பிலோ இந்த கான்செப்ட்லாம் இருக்காங்க. தவிர என்ன லாஜிக்காக ப்ரைஸ் எதுக்காக கீழே வரணும், என்ன ரீசனுக்காக கீழே வரணும் அப்படின்ற ஒரு ஷேர் பண்ணுற சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்காங்க. ஸோ மறக்காமல் ஹிட் த லைக் பட்டன். ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன், அதாவது ஜஸ்ட் அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்கும் லைக் பண்ண மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். இது லாஜிக்கோட நீங்கள் லைக் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நிஃப்டி 50 நேற்று நம்ம அப்டேட்டில் என்ன உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, இப்போ இதனுடைய லோ இருக்குல்லைங்க, ஸோ இந்த லோ ஹிட் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வரும். ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் பண்ணுறதுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம அந்த வீடியோவில் உங்களுக்கு ட்ராப் அப்படின்ற ஒரு சின்னாரியோ கூட உங்களுக்கு வீடியோ கிளிக் பண்ணி அமைச்சிருப்போம் பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் வீடியோ கிட்டத்தட்ட அதுக்கு 750 பேர் வியூஸ் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோஸ் நாலேஜ் எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சிக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வீடியோ புரியாதவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கற்றுக்குவீங்க. அந்த புரிஞ்சவங்களுக்கு நீங்கள் மேபி இந்த நெக்ஸ்ட்டு கிட்ட உங்களுடைய ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வெபினார் நிறைய பேர் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெபினார் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது இன்ஸ்டண்ட்டாக மணி மேக்கிங் பண்ணுற விஷயம் கிடையாது. கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு சார் வெபினார் அட்டன் பண்ணோன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு சம் ஃபீஸ் கொடுக்குறதுனால உங்களுக்கு அந்த நாலேஜ்லாம் கிடைக்கும், அதனால் காசு கொடுத்துட்டா வந்துடும் அப்படின்ற கான்செப்டில் வராதிங்க ஃப்ரெண்ட். ஏன்னா நிறைய பேர் நான் காசு கொடுத்துட்டா வந்துடும் அப்படின்ற மாதிரி கிடையாது. உங்களுடைய எஃபர்ட்டை மைண்ட் செலுத்துங்க. நான் கொடுக்குற ஹோம் ஒர்க் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். சும்மா காசு கொடுத்துட்டாலாம் வேஸ்ட். உங்களுடைய பணமும் வேஸ்ட்டு, என்னுடைய நேரமும் வேஸ்ட்டு, உங்களுடைய நேரமும் வேஸ்ட்டு தான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்லி தருவீங்க அப்படின்ற கான்செப்ட் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், இந்த சார்ட் ரீடிங்கை கம்ப்ளீட்டாக நீங்கள் அனலைசிஸ் பண்ணலாம். சார்ட் ரீடிங் எந்த சார்ட்டில் நீங்கள் வேணால் அப்ளிகே பண்ணலாம். க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், நீங்கள் இந்தியன் மார்க்கெட், நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஸ்டாக்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் இப்போ ப்ரைஸ் நெக்ஸ்ட் என்ன மாதிரி மூமெண்ட்டும் இருக்கும், நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம், எங்கே டார்கெட் வைக்கலாம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதுதான் என்னுடைய ப்ரைஸ் ஆக்ஷனில் முக்கியமாக நான் கவர் பண்ணுற விஷயம். ஓகே, சரி ஃப்ரெண்ட். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ அதாவது நம்ம இன்டர்டேக்காக நெக்ஸ்ட் அப்டேட்டை பார்த்துலாம். ஏன்னா இதில் ஒரு சிலருக்கு இது சார் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி இருக்கும். சாரி ஃபார் தட். ஏன்னா நான் எல்லா வீடியோவில் இதை சொல்கிறதுல இந்த வீடியோவில் மட்டும்தான் இன்றைக்கி நான் ஒரு நிமிஷம் உங்களுடைய நேரத்தை வீணடிச்சிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிஃப்டி 50 நெக்ஸ்ட் என்ன சார் மூமெண்டம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரைஸ் இந்த லோ, அதாவது சப்போர்ட் ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இந்த சப்போர்ட்டோட ரியாக்ஷன் ப்ரைஸும் மேலே ஷார்ப்பாக ரிகவர் கொடுத்துருக்காங்க. இந்த லோ எஸ்எல்லாம் ட்ரிகர் பண்ணிட்டு ஷார்ப்பாக ரிகவர் கொடுத்துருக்காங்க. சரி, பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு இந்த லோவிலேருந்து ப்ரைஸ் எக்ஸாக்ட் கீழே வந்துடுச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எல்லாம் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் இதில் என்ன பண்ணுவாங்க, இந்த இதில் ஆல்மோஸ்ட் கீழே இதில் வரும் இந்த ஹோப்பில் என்ன பண்ணுவாங்க, ஆல்மோஸ்ட் நிறைய பேர் செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா, ப்ரைஸ் இந்த லோவும் கட் ஆகி கீழே வந்தது. ஆனால் நம்ம போதுமான அளவுக்கு ப்ராஃபிட் ஒன்றும் வரல, பெருசாக ஒன்றும் வரல. மேபி இன்ட்ரடேக்கு தேவையான ப்ராஃபிட் வந்திருக்கலாம். இன்ட்ரடே தேவையான ப்ராஃபிட் எந்த அளவுக்கு அதையும் பார்க்கலாம் நம்ம. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஒரு வேளை இதுக்கு மேலே க்ளோசிங் வச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சொல்லுவேன் எதுக்கு மேலே அப்படின்ற ஒரு நம்பர் கேட்கும். அந்த நம்பரும் கூட சொல்லிடுறேன் உங்களுக்கு. 52,650 52,650க்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னாவே நீங்கள் ஒரு அப்சைடுக்கான நெக்ஸ்ட் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் புல் பேக்லேருந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு நெக்ஸ்ட் வீக் இந்த வீக்கில் மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னாவே நீங்கள் ஓகே ப்ரைஸ் நம்ம அப்சைடுக்கான பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றதுல நீங்கள் ரெடி ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ட்ரெண்டு ஓவரால் அப் ட்ரெண்ட் சொல்ல நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு அப்சைடு க்ளோசிங் கொடுத்தோன்னா நீங்கள் அப்சைடுக்கான பிளானிங் பண்ணலாம். ஆனால் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த பிளானே சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட் இங்கேருந்து ஓப்பன் ஆகிட்டு இங்கே கீழே க்ளோசிங் ரெட் கலர் கேண்டிலாக கன்சிடர் தெரிஞ்சுது. அப்படியே ஷார்ப்பாக ரிகவர் ஆகிட்டு மேலே க்ளோசிங் அதை இன்னும் இது மேலே க்ளோசிங்க்கு தான் இன்னும் கிளியர் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இன்னும் ஸ்டில் இந்த கேண்டலுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இந்த ரெண்டு கேண்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேண்டலுக்கு உள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இன்னும் கன்ஃபர்மேஷன் எதுவும் ஆகலை. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்ட்ராடேக்காக என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கண்டினியூஷன் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி 50லேருந்து வரலாம். இப்போ நிஃப்டி 50லேருந்து நம்ம இதில் கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேம், ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள். இப்போது ப்ரைஸு 2 ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் ஸ்பீடாக கடந்திருக்கு.
அதான் உங்களுக்கு அந்த நேற்று உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ப்ரைஸ் வந்து இந்த 2 இடத்துல டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆச்சு, பிரேக் அவுட். அகைன் இந்த இடத்துல லைட்டாக கன்சல்டேஷன் பிரேக் அவுட். ஓகே, ஆனால் இங்கேருந்தே மேலே மூவ் பண்ண முடியுமா அப்படின்றது நிறைய பேர் அதில் வந்து கொஞ்சம் டவுட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல மொமெண்டம் கேட்ச் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்றது. ஏன்னா இந்த ஷார்ப் ரிகவரி யாரும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத ஒன்று. ஏன்னா ப்ரைஸு இன்னும் வந்து இந்த ஸ்டாண்டில் இங்கே கூட ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணியிருக்கலாம். மேபி உங்களோட எஸ்எல் இங்கே ஹிட் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டில் ப்ரைஸ் இங்கே இருக்கிற வரலும் செல்லிங்கான ஒரு பிளான் தான் இருந்தது. எப்போது இதனுடைய ஹையை கட் ஆகிடுச்சோ அதுக்கப்புறம் நினச்சி இங்கே ஒரு அப்சைடுக்கான பிளான், இங்கே டார்கெட் 1 டார்கெட் 2. அப்போது ப்ரைஸு கிட்டத்தட்ட இந்த டபுள் பாட்டம் க்ரியேட் பண்ணி நெக்லைன் கட் ஆகுது. டைம் கொடுக்கல இதில் டக்கு டக்கு டக்குன்னு நான் இதில் யாரும் பை ஆர்டர் எதிர்பார்த்துருக்க முடியாது. எல்லாமே இந்த இதில் ஷார்ட் பண்ணவங்க டார்கெட்டில் ஹோல்ட் பண்ணி மேபி இந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டில் லெவல் ஃபிக்ஸ் பண்ணி மிச்சம் இருக்கிறவங்க காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகிருப்பாங்க. இல்லை இந்த இதில் இன்னும் ப்ரைஸ் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, நான் வந்து ஸ்டில் இந்த டார்கெட்டுக்காக ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க அவங்களுடைய ட்ரைலிங் எஸ்எல்ல ஹிட் பண்ணிவிட்டு வெளியே வந்திருப்பாங்க. சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன சார் மூமெண்டம், இது ஆயிடுச்சு, இன்றைக்கி கதை முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் என்ன சார் மூமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஜஸ்ட் இந்த ரிகவரி கொடுத்துருக்காங்க, இன்னும் வந்து ப்ரைஸ் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகே, அதாவது நம்ம இங்கே ஸ்மால் டைம் ஃப்ரேம் கனெக்ட் படுத்துகிறா கூட அந்த ப்ரீவியஸ் ஒரு 2 ஹை இருக்கு இல்லையா, ஸோ 2 ஹை கிட்ட ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன மாதிரி கன்சிடர் பண்ணலாம்னா, ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு இங்கேயே நிற்குது, இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே அதுக்கு ரிஜெக்ட் ஆகலை, இங்கே இந்த சப்போர்ட், அதாவது இந்த சப்போர்ட் கிட்டே நிற்குது அப்படின்றப்போ அகைன் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். 24,300 வந்து உங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்களுக்கு லைக்ஸ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் சேனலில் இந்த அளவுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். நானும் பார்த்துருக்கேன், இல்லைன்னு சொல்லவில்லை, ஆனால் எந்த அளவுக்கு ரேர். நீங்கள் ஒரு 100 யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5லேருந்து 6 வீடியோ தான் வந்து இந்த மாதிரி ஒரு ரியலாக எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ ஷேர் பண்ணுறது. மிச்சம் 95 பேர் வந்து கால் எடுங்க, புட் எடுங்க, அதை எடுங்க, இப்போ டிப்ஸு கிப்ஸ், இந்த இதுக்கு பையோ சேல் விலோ, இந்த கான்செப்டில் போசலும் உங்களால் எதையும் கற்றுக்க முடியாது. ஓகே, ஸோ ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகிருக்க சொல்ல பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களால் 24,300 வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி சார், இப்போ வந்து எனக்கு இங்கே லோ ஃபார்மேஷன் ஆக சொல்ல நான் வந்து ஷார்ட் சைட் எடுத்தால் நம்மளோட ரிஸ்க் வந்து எங்கே இருக்கும், உங்களோட டார்கெட் வந்து இங்கே இருக்கும். அதாவது அகைன் வந்து உங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்களா இருக்கும். இல்லை அகைன் இன்னொரு டார்கெட் நான் ஷார்ட் சைட் போகிறேன் அப்படின்னு 24,000 வந்து 2வது டார்கெட்டாக இருக்கும். இங்கேருந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணி ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்து ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் நிற்குது, கீழே வரவே லோவில் ஃபார்மேஷன் ஆகலை அப்படின்றப்போ ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே நேற்று ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு அங்கேருந்து உங்களுக்கு டார்கெட்டாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து Nifty 50ல் என்னுடைய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போது பேங்க் நிஃப்டி என்ன சார் ஆச்சு? பேங்க் நிஃப்டி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ஷார்ப்பாக ரிகவர் கொடுத்துச்சு இல்லையா, ஸோ எங்கே கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜோனுக்குள்ளே கொடுத்துருக்கு. எந்த ஜோனு, எங்கேருந்து ப்ரைஸு ரிஜெக்ட் ஆச்சோ அந்த ஜோனுக்குள்ளே எக்ஸாக்ட்லி ப்ரைஸு சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. அதாவது இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்குள்ளே ப்ரைஸு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது இந்த இடத்துல. அப்போ ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகி நின்றுச்சு அப்படின்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள். இந்த பிரேக் அவுட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 52,750 வந்து உங்களுடைய ஒரு 2வது மீன் இங்கேருந்து ஒரு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஓகே அப்படி கணக்கு எடுத்துங்களேன். அப்போது இந்த கேப்பு வந்து ஃபில் ஆகிடும். இந்த கேப் ஃபில் ஏரியா என்ன 53,000 இருக்குது. அப்போது 52,750 ஃபஸ்ட் லெவலாகவும் 53,000 2வது லெவலாகவும் இந்த டார்கெட் அமையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய வியூஸை பேங்க் நிஃப்டியில் ஷேர் பண்ணுறேன். அப்போது சேல் சைடு இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகுமா சார் அப்படின்னா, இப்போது இந்த ஏரியாவில் சேல் சைடு அப்படின்னு இதில் ஒரு ட்ராப் மாதிரி அமைச்சிட்டு லைட்டாக கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகிட்டு அகைன் வந்து இந்த மாதிரியும் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கும். அதாவது இந்த ட்ராப் மாதிரி சினாரியோ வந்துட்டு இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து இன்னும் நிற்குது. இங்கே ப்ரைஸு ஷார்ப் ரிகவர் வந்து மேலே இன்னும் ஷார்ப் இப்படி ரிஜெக்ட்லாம் ஒன்றும் ஆகலை. ரிஜெக்டான இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சார் இங்கே சப்போர்ட் இருக்குது. அப்போது இந்த ப்ரைஸ் இங்கே நிற்குது. அப்போது ப்ரைஸ் நாளைக்கு எந்த மாதிரி பிஹேவ் பண்ணியதோ அது மாதிரி டிபெண்ட் ஆகி நீங்கள் வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளானை எடுக்கலாம். அப்போ அந்த அப்சைட் அப்படின்றது என்ன, இந்த ப்ரீவியஸ் ஹைலாம் டார்கெட்டு, அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா 52,750 இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்றது அங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ ப்ரெசென்ட் சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு அப்சைடுக்கான பிளான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டியில் அப்போயே சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, சார் இன்றைக்கி வந்து நம்ம செல்லிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், கண்டிப்பாக வந்து இன்ட்ரடேக்காக உங்களுக்கு செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் வந்து அந்த பெரிய டார்கெட் கிடைக்கல. இப்போ வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் டே லோ அப்படின்ற கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஒர்க் ஆச்சா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அந்த டே லோ பிரேக் அவுட்டில் ஸ்மால் ப்ராஃபிட் பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை.
ஏன்னா வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஷிஃப்ட் ஆனால் உங்களுடைய காஸ்ட் டு காஸ்ட் மேபி லிட்டில் பிட் எஸ்எல் உங்களுக்கு ட்ரிகர் ஆகிக்கலாம். ஏன்னா போதுமான ப்ரைஸ் 1:2 வரல. அப்போ உங்களுக்கு மேபி எஸ்எல் ட்ரிகர் ஆகிக்கலாம். இல்லை சார் நான் இங்கேருந்தே கணக்கு எடுத்து இங்கே பிரேக் டவுனில் எடுத்தேன் அப்படின்னா கூட உங்களுக்கு பெருசு டார்கெட் ஒன்றும் வரல. மேபி உங்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட் எஸ்எல் ஆகிருக்கலாம், அல்லது லிட்டில் பிட் உங்களுக்கு எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியில் உங்களோட வியூஸை ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டிலையும் பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியில் என்ன சார் பண்ணலாம்? ஃபின் நிஃப்டியில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபின் நிஃப்டி ஓகே இது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபின் நிஃப்டியில் வீக்லி சார்ட்டை பார்த்துறேன். வீக்லி சார்ட்டில் ஏதாச்சும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதா இல்லைன்னு பார்க்கலாங்க. ஓகே 24,375க்கு மேலே க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா ஒரு அப்சைடுக்கான மூவ். ஆனால் இங்கே இன்டர்டேக்காக என்ன சார் பிளான் பண்ணலாம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்டேக்காக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இங்கேருந்து ஒரு சின்னதாக கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். திரும்ப வந்து அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னா ஒரு கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த கரெக்ஷன் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்டே வந்து வருதான்னு பாருங்கள். ஓகே ஸோ ப்ரைஸு இந்த இடத்துல வந்து ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணி திரும்ப வந்து ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். எதுனா 24,000 கிட்ட ப்ரைஸ் வரல வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கேருந்து ப்ரைஸ் போனது ஒரு சின்னதாக கரெக்ஷன் வரட்டும். ஸோ இந்த இடத்துல ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். உங்களுக்கு டார்கெட் வந்து அகைன் இன்றைக்கி ஒரு ஹையை டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபின் நிஃப்டியில். ஸோ இது வந்து என்னுடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபின் நிஃப்டியில். ஏன்னா இங்கேருந்து நல்லா ஷார்ப் வரைக்கும் வச்சில்ல. மேபி அதோடைய ப்ரைஸ் வந்து கீழே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 0.618 கீழே வந்தால் தான் வந்து அகைன் வந்து ஷார்ட் சைடுக்கான நீங்கள் பிளான் பண்ண முடியும். இந்த 50 கிட்ட வந்தால் கூட உங்களுக்கு ஹையர் ஃபார்மேஷன் ஆகி திரும்ப வந்து மேல் சைடு அப்பர் சைடுக்கான போகிறதுக்கான ஒரு பிளான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவிலையோ அல்லது 50லேயோ உங்களுக்கு ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஆச்சு திரும்ப வந்து அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா ரிகவர் நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த மார்க்கெட் எண்டிங் டைமில் கூட உங்களுக்கு மேலே தான் போயிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ ஃபின் நிஃப்டிலே என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிவிட்டேன். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.